அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கம். என்பிடெல் கோர்ஸ் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸ்வயம் கோர்ஸோட ரிசல்ட்ஸ் எப்போ வரும்? பிஎட் ரிசல்ட்ஸ் வெளிவந்துடுச்சு. ரீவேல்யூவேஷன் நம்ம போடலாமா? ரீவேல்யூவேஷன் போட்டால் என்ன நடக்கும்? 4th செமஸ்டர் எப்போ எக்ஸாமினேஷன் டேட்? ஸ்வயம் கோர்ஸு எந்தெந்த ஸ்வயம் கோர்ஸை நான் எடுத்தால் நான் பாஸ் பண்ண முடியும்? இவை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. சமீபத்தில் எக்ஸாம் எழுதின என்பிடெல் கோர்ஸுக்கான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிசல்ட்ஸுக்கான அறிவிப்பு அவங்கவுங்களுக்கான இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. லிங்க்கையும் அனுப்பிச்சிட்டு உங்களுடைய நம்பரை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி ரிசல்ட்ஸில் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அசைன்மெண்ட்ஸ் மார்க்கும் எக்ஸ்டர்னல் மார்க்கும் எல்லாமே சேர்த்து எலிஜிபிளாக இல்லையான்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதன்படி எலிஜிபிள் ஆனவங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸை அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. எலிஜிபிள் இல்லாதவங்களுக்கு நாட் எலிஜிபிள்னு போட்டு நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அப்போது இது எல்லாமே முடித்ததுனால இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்வயம் கோர்ஸோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்ஸு பப்ளிஷ் ஆகிடும். இது என்னென்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கான ரிசல்ட்ஸும் மாறுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படி இல்லைன்னா ஒரே நாளில் எல்லா கோர்ஸுக்கான ரிசல்ட்ஸும் வந்துடும். ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனால் அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு வெளியிடுறேன். இது முதல் பகுதியான என்பிடெல் கோர்ஸ் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ்ட். ஸ்வயம் கோர்ஸ் ரிசல்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்தோம். அடுத்தது இரண்டாவதாக பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாம் எழுதினவங்களும் அரியர் எக்ஸாமினேஷன் எழுதினவங்களும் அவங்க எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கேன் சார், ஆனால் மார்க் எனக்கு குறைவாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த குறைவாக வந்ததுக்கு நான் ரீவேல்யூவேஷன் போடலாமா? அப்படி ரீவேல்யூவேஷன் போட்டால் பழைய மார்க்கே எனக்கு இருக்குமா? இல்லை மார்க் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டா? அப்படி இல்லைனா மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ரீவேல்யூவேஷனை பொறுத்தவரை உங்களுக்கு வேல்யூவேஷன் திரும்ப இன்னொரு டைம் நடக்குன்றது தான் அந்த ரீவேல்யூவேஷன். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய பேப்பரை வேறு ஒருவர் திருத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேறு ஒருவர் திருத்தும்போது ஏற்கனவே போட்ட மார்க்கை விட அதிகமாகவும் போடலாம், குறைவாகவும் போடலாம், இல்லை அதே மதிப்பெண்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டுன்றதுனால நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை நீங்கள் யோசித்து ரீவேல்யூவேஷனை நீங்கள் போடுங்க. ரீவேல்யூவேஷன் போடும் பொழுது நீங்கள் எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடுங்க. இந்த ரீவேல்யூவேஷன் போடுவதற்கு நீங்கள் தனியாக அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் காலேஜில் நீங்கள் எத்தனை பேப்பருக்கு ரீவேல்யூவேஷன் போடணும்னு விருப்பம் இருக்கிறோ அத்தனை பேப்பருக்கு உண்டான பணத்தை உங்கள் காலேஜில் நீங்கள் செலுத்திட்டிங்கன்னா காலேஜில் இருந்து காலேஜ் லாகின் மூலமாக தான் உங்களுக்கு அந்த ரீவேல்யூவேஷன் ஃபார்மை அவங்க அனுப்ப முடியும். அந்த அமௌண்ட் ரீவேல்யூவேஷன் பற்றிய சர்க்குலர் வெளியிட்ட உடனே ஒவ்வொரு பேப்பருக்கும் எவ்வளோ ரூபா ரீவேல்யூவேஷன், என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் பதிவிடுறேன். ஒரு பக்கம் ஸ்வயம் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டுக்காக காத்திருப்பதும், இன்னும் சில பேர் என்னன்னா அடுத்த வழியாக 3rd செமஸ்டர் அல்லது ஃபஸ்ட்டு செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வந்துடுச்சு, 2nd செமஸ்டர் 4th செமஸ்டரோடைய எக்ஸாமினேஷன் எப்போ வரும் அப்படின்ற கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கு யூனிவர்சிட்டி கொடுத்தபடி 100 நாள் முடிவடைகிறதுக்கு இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் முதல்ல முடிவடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்றதுனால அடுத்த மாதத்தில் எக்ஸாமினேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2nd செமஸ்டர் மற்றும் 4th செமஸ்டருக்கான எக்ஸாம் டேட்ஸ் பற்றிய அறிவிப்பு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால அடுத்த மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டும் மேபி எக்ஸாமினேஷன் தேதிகளும் அடுத்த மாதத்திலேயே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுன்னா பிஎட் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயோ அல்லது 2ஆம் வாரத்திலேருந்தோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் டீச்சிங் ப்ராக்டிஸ் நீங்கள் போவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்
எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிடுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்டர்ன்ஷிப் டீச்சிங் ப்ராக்டிஸ் செல்வதற்கும் நீங்கள் தயாராக இருங்கள். அடுத்ததாக இந்த ஸ்வயம் கோர்ஸை நான் என்னென்ன தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸ்வயம் கோர்ஸை பொறுத்தவரை இப்போது வரைக்கும் 1680 கோர்சஸுக்கு மேலே இந்த செஷனில் இருக்குது அப்படின்றதும் 4.4 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க என்ரோல்மெண்ட் செஞ்சுருக்காங்க அப்படின்றதும் எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் யாருமே பண்ணல அப்படின்றதும் இந்த செஷனுக்கான அறிவிப்பாக ஸ்வயம் கோர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இதை தவிர நீங்கள் கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸும் இருக்குது. அது எத்தனை வீக்குன்றதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்தந்த வீக்குக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கோர்ஸை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸ்வயம் பொறுத்த வரைக்கும் 4 வீக்லேருந்து 24 வீக்குக்கு உண்டான கோர்சஸோட டியூரேஷன்ஸ் ரேஞ்ச் ஆகுது. அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த கோர்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ, அதாவது 4 வீக்கு கோர்ஸில் உங்களுக்கு விருப்பம் இருக்கா, 6 வீக்கு கோர்ஸில் இருக்கா, 8 வீக்கில் கோர்ஸ் இருக்கா, நீங்கள் ஒவ்வொரு வீக்கு கோர்ஸுக்குள்ளேயும் போயிட்டு நீங்கள் போய் பார்த்து அதில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் கோர்ஸை தேர்ந்தெடுத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதி முடித்த உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மாணவர்கள் 1 கிரெடிட் பாயிண்ட் இருக்கிற மாதிரியும் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 கிரெடிட் பாயிண்ட் இருக்கிற மாதிரியும் நீங்கள் கோர்ஸை தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்லது. அதே மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்கு உள்ளே போனீங்கனாலும் ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. என்ரோல்மெண்ட்டு என்னையோட முடியுதுன்ற டீட்டெயில்ஸும், அடுத்தது முக்கியமாக எக்ஸாமினேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ட்ஸ் டேட்டும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம் டேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சில பேர் என்னென்னா கோர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு சார் எங்களுக்கு எக்ஸாமே இல்லை, எங்களுக்கு எப்படி சர்டிஃபிகேட் வருன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸுக்கு உள்ளே போகும்பொழுதும் இந்த மாதிரி சம்மரின்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்ற மாதிரி டென்டேட்டிவாக ஒரு டேட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கட்டாயமாக நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டா சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படின்றதுனால நீங்கள் கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சம்மரியில் கோர்ஸு பற்றின விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில பேர் 4 வீக்கு கோர்ஸுன்னு ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே எக்ஸாம் இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் திரும்பவும் என்ரோல்மெண்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த செஷனில் தான் நீங்கள் எக்ஸாம் என்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால இப்போ நீங்கள் எந்த கோர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்களோ அந்த கோர்ஸுக்கு இப்போ மேற்கூறிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் பார்த்துங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் என்ன கோர்ஸ் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன்ற டீட்டெயில்ஸு ஏற்கனவே யூடியூப்பில் நான் பதிவிட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துங்க. இதை தவிர யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்த சில கொஷின்ஸுக்கு பரவலாக எல்லாருக்கும் இருக்கிற கொஷினாக கருதப்பட்டு அதுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன். அதன்படி ஃபஸ்ட்டு கொஷினாக எல்லா எக்ஸாம் எழுதியும் ஆப்சண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சில காலேஜஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் உங்கள் காலேஜில் அப்ரோச் நான் போயிட்டு எக்ஸாம் எழுதினேன் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸை கொடுத்துட்டிங்கன்னா காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு அஃபிஷியலாக அவங்க ஒரு லெட்ரு ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் ரிசல்ட்ஸில் அது வந்துடும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஆப்சண்ட்டாக இருக்குன்ற விஷயத்தை காலேஜில் இன்டிமேட் நீங்கள் செய்திடுங்க. சில பேருக்கு இன்னும் எக்ஸாம் ரிசல்ட்ஸே வரலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பெரும்பாலும் இப்போ எல்லாருக்கும் எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா உங்கள் காலேஜில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க. ஏன்னா எல்லா காலேஜ்லேயும் இப்போ தெரிவிச்சிட்டாங்கன்ற செய்தி வந்திருக்கு. அதனால் மீண்டும் உங்களுக்கு நீங்கள் காலேஜ் அப்ரோச் பண்ணனா உங்களுக்கான ரிசல்ட்ஸை அவங்க அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் காலேஜில் அப்ரோச் பண்ணி உங்களுடைய ரிசல்ட்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பிஎட் செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3rd செமஸ்டர் ரிசல்ட்ஸில் ONCRA அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்படின்னா என்னங்க சார் மீனிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ONCRAன்றது ஆன்லைன் கோர்ஸ் ரீஅப்பியர்னு அர்த்தம். அதாவது ஆன்லைன் கோர்ஸோடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஏற்கனவே அனுப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான மார்க்ஸை கொடுத்துருப்பாங்க. சர்டிஃபிகேட் அனுப்பாதவங்களுக்கு ரீஅப்பியர் அப்படின்னா நீங்கள் ஸ்வயம் எக்ஸாம் எழுதி அதனுடைய சர்டிஃபிகேட்டை நீங்கள் காலேஜில் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா காலேஜ்லேருந்து யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அங்கே இந்த ONCக்கு உண்டான மதிப்பெண்கள் போட்டுருவாங்க.
அதனால் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்போவே நீங்கள் வந்து ஸ்வயம் எக்ஸாமினேஷனை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் இயரில் போகும்பொழுது இந்த தேர்ட் செமஸ்டர் ரிசல்ட்ஸில் உங்களுக்கு ஓஎன்சிக்கு மார்க் வந்துடும். இப்போது செகண்ட் இயர் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வரக்கூடிய செஷனில் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் ஷீட்டில் இந்த ஓஎன்சிக்கு மார்க் போட்டு உங்களுக்கு ஃபைனலாக ப்ரொஃபஷ்னலும் மார்க் ஷீட்டும் கிடைக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்றதுனால கொஞ்சம் நீங்கள் இதை சீரியஸாக எடுத்து இந்த செஷன்லேயே நீங்கள் வந்து முடிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு லாகின் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிசல்ட் வந்தும் நான் 2 days வெயிட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ வந்து காலேஜ் லாகின் மூலமாக தான் ரிசல்ட் கேலியே அவங்க அனுப்பிச்சிட்ருக்காங்க. விரைவில் உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு, அதாவது உங்களை மாதிரி நிறைய பேரோட கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் போட்டால் ரிசல்ட்ஸ் தெரிகிற மாதிரியான வாய்ப்புகள் கூடிய விரைவில் வரும்னு உங்களை மாதிரி நானும் எதிர்பார்க்குறேன். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களுடைய ரிசல்ட்ஸை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதில் வந்து ஏற்படும். இங்கே ஒருத்தர் வாட் இஸ் த பாஸ் மார்க் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் வந்து இவ்வளோ மார்க் எடுத்தேன் ஃபெயிலு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுடைய காலேஜை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா யூடியூப் சேனலில் என்ன தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து காலேஜ்லேருந்து இருக்கிற கான்டாக்ட் மூலமாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது இருக்கும். இன்னொன்று நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கான வாய்ப்புகளும் உங்கள் காலேஜ் அஃபீஷியல்ஸ் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏனென்றால் ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் காலேஜ் மூலமாக தான் நீங்கள் யூனிவர்சிட்டி போகணுன்றதுனால உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் காலேஜில் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சார் உங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணவே முடியல, ஸ்கேன் மாதிரி ஷோ ஆகுது, டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி லிங்க் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வாட்ஸ்அப் சேனலில் வந்து யூடியூப் சேனலில் எந்தெந்த விஷயம்னா கொடுக்க முடியாதோ அல்லது சில விஷயங்களை உடனே வாய்ஸ் மெசேஜ் கொடுக்கறதுக்காக தான் வாட்ஸ்அப் சேனலில் க்ரியேட் பண்ணிவிட்டு அதனுடைய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் உள்ளே போயிடும். அங்கே போய்ட்டு நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து கம்பல்ஷன் இல்லை. தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட், யாருன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிங்க. அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஸ்கேன் மாதிரி கேட்காம உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலுக்கு உள்ளவே போயிடும். இந்த வீடியோவில் நம்ம வந்து NPTEL கோர்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸ்வயம் கோர்ஸோட ரிசல்ட்ஸு எப்போ வரும்ன்ற டீட்டெயில்ஸும், பிஎட் ரிசல்ட்ஸுக்கு வந்துடுச்சு, ரீவேல்யூவேஷன் போடலாமா வேணாமான்றது உங்களுடைய முடிவு எப்படி இருக்குது, அதை பொறுத்து நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடலாம் அப்படின்ற தகவலும், 4th செமஸ்டர் எக்ஸாம் டேட் வந்து அடுத்த மாதத்தில் அனௌன்ஸ்மெண்ட் மற்றும் எக்ஸாமினேஷன் டேட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றதும், ஸ்வயம் கோர்ஸை பொறுத்தவரை 4 வீக்லேருந்து 24 வீக் வரைக்கும் கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸில் நீங்கள் எதை முக்கியமாக பார்த்து நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும், அது இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துக்கிற கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அடுத்த பதிவில் வேறு சில தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.